மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்திருக்கிறார். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். இந்த நோட்டீஸின் வாயிலாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்? மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதும் அதற்கு எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருவதும் நமக்கு நன்கு தெரியும். இந்த விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சி தலைவருமான மல்லிகார்ஜுன் கார்கே அமித்ஷாவுக்கு எதிராக ஏன் உரிமை மீறல் பிரச்சனையை கொண்டு வரக்கூடாது என கேட்டு உரிமை மீறல் பிரச்சனை நோட்டீஸை மாநிலங்களவையிலே அளித்திருக்கிறார். மாநிலங்களவை விதி எண் 188 கீழ் இந்த நோட்டீஸை மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக அவர் அளித்துள்ள அந்த நோட்டீஸில் அம்பேத்கரை பற்றிய அமித்ஷாவினுடைய கருத்து என்பது அவரை அவமதிக்க கூடிய செயல் என அவர் தெரிவித்திருக்கிறார். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா தெரிவித்த அந்த குறிப்பிட்ட வார்த்தைகள், அதாவது ஃபேஷன் என்கிற அந்த வார்த்தைகள், அவர் பேசிய அந்த டோன் என்பது நையாண்டித்தனமாகவும் ஒரு மோசமான ஒரு விஷயமாகவும் இருந்ததாக அந்த நோட்டீஸிலே அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே அமித்ஷாவினுடைய இந்த கருத்துக்கள் இந்திய அரசியல் சாசனத்தின் சிற்பியாக விளங்கக்கூடிய அம்பேத்கரை அவமதிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது என குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவையினுடைய உரிமையை மீறுகின்ற வகையிலும் மாநிலங்களவையை அவமதிக்கும் வகையிலும் அமைந்துள்ள அமித்ஷாவின் மீது உரிமை மீறல் பிரச்சனையை முன்னெடுக்க வேண்டும் என தான் அளித்துள்ள அந்த நோட்டீஸில் கார்கே அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த நோட்டீஸை ஒருவேளை மாநிலங்களவை தலைவர் ஏற்கக்கூடிய பட்சத்தில் இந்த பிரச்சனை மாநிலங்களவையிட உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்பப்படும். அந்த குழு கூடி விவாதித்து இதில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஆய்வு செய்யும். ஆனால் பெரும்பாலும் அரசின் மீதோ அரசினுடைய அமைச்சர்களின் மீதோ வழங்கப்படுகின்ற அந்த உரிமை மீறல் பிரச்சனையை அவை தலைவர்கள் ஏற்பது இல்லை என்பதுதான் நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. அரிதிலும் அரிதாக ஏற்கப்பட்டால் உரிமை மீறல் குழுவுக்கு அந்த நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அந்த குழுவிலே இது தொடர்பான அந்த விவாதங்களும் ஆய்வுகளும் நடக்கும். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.